ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து கோடம்பாக்கம் வந்திருந்தேன். கோடம்பாக்கத்தில் வந்து கேரட் அண்ட் கேரட் டைமண்ட் ஷோரூமுக்கு. அதுலேயும் பர்டிகுலராக வந்து இவங்க கலெக்ஷன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இந்த ஷோரூம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. கீழே ஒரு கேக் ஷாப் இருக்கும், அதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும், நல்ல ஒரு செட்டிநாடு வெரைட்டியில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி கலெக்ஷன். பர்டிகுலராக நல்ல பட்ஜெட்குள்ளே நம்மளுக்கு வந்து சூப்பர் ஃபென்டாஸ்டிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் லட்சு ஃப்ரம் லட்சு செக்டல் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான வீடியோ பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ. இப்போ தான் அக்ஷய திருதி முடிஞ்சது. நிறைய கோல்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. கோல்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை அப்படின்னா டைமண்ட் தான். ஒரு சின்ன மூக்குத்தியாக இருந்தாலும் ஒரு தோடாக இருந்தாலும் டைமண்டில் வாங்கும்போது அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஆசையாக இருக்கும். ஸோ அது ரொம்ப பட்ஜெட்குள்ளே வேணும். ஒரு ஸ்பெசிஃபிக்கான யூனிக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டிசைன்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கேரட் அண்ட் கேரட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணணும். ஸோ இந்த ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னா கோடம்பாக்கம் யுனைடெட் காலனி சர்க்கிள் ரோட்டில் இருக்குது. இன்றைக்கி நம்ம ரங்கநாயகி மேம் பார்க்க போகிறோம். ரங்கநாயகி மேம் பார்த்தீங்கன்னா காரைக்குடி செட்டிநாடுலையா? ஆமாம், அந்த ரீஜன் சேர்ந்தவங்க. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கு. சொல்லுங்கள் மேம், இந்த ஷோரூம் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த டைமண்ட் ஜுவல்லரி பிஸ்னஸ் வந்து நாங்கள் 3 ஜென்ரேஷனாக பண்ணிகிட்ருக்கோம். சூப்பர். மெயினாக ஹோல்சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் ஒரு 20-25 இயர்ஸாக ஃபுல் ரீட்டெயிலில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். சூப்பர். ஷோரூமாக இப்போ புதுசாக இந்த இடத்த ரெனோவேட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆகுது. ஃபுல் டிசைன்ஸ் பேஸ் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இப்போ நார்மலாக நம்ம எங்கள் ஷோரூம் வந்தோம்னா இப்போ எல்லாருமே டைமண்ட் அப்படின்னா லேக்ஸ் கணக்கில் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்காகவே வந்து டைமண்ட் வேண்டாப்பா அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம ஷோரூம் வந்தால் என்ன எதிர்பார்க்கலாம்? டைமண்ட் ஜுவல்லரினா ஜென்ரலாக ஒரு மித் என்ன இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் காஸ்ட்லி அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. டைமண்ட் ஜுவல்லரி இப்போ அப்படி இல்லை. டெக்னாலஜினால இப்போ பண்ணக்கூடிய இதனால ஸோ லைட் வெயிட்டில் ரொம்ப கம்மி விலையில் நிறையா இருக்குது. ஓகே ஓகே. என்ன பட்ஜெட்லேருந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நெக்லஸ் சொல்லணும்னா நெக்லஸ் வந்து ஒரு 1 லட்ச ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் வைரங்கிறதுனால கொஞ்சம் வைர பார்வையோடு எடுத்தால் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறது பார்க்கும்போது ஒரு 2 லட்ச ரூபாயில் உங்களுக்கு நல்ல நெக்லஸ் எடுக்கலாம். நெக்லஸ் எடுத்துடலாம். சூப்பர். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஒரு வெட்டிங்னா ஒரு டைமண்ட் நெக்லஸாக அது கண்டிப்பாக வந்து வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? எஸ். இப்போ எல்லாருமே டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ சில பேர் ராசி இன்னைக்கு இதுதான் செட் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. ஜென்ரலாகவே எல்லாருமே டைமண்ட் வாங்கலாமா? அது வந்து இதுவும் முன்னாடி உள்ள மெத்து. வைரத்தை வாங்கி வீட்டில் வச்சு அது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நகையா செஞ்ச டைம்லாம் உண்டு எங்களுக்கே. முன்னாடி நான் சொல்கிறேன். இப்போ வந்து அந்த தோஷத்தோட வர்றதில்லை. ஏன்னா சர்டிஃபிகேட்டோட எல்லாரும் கொடுக்கணும்ல, அதனால கொடுக்கும்போது தோஷம் அதில் வர்றதில்லை. அதனால அந்த பயம் இருக்க வேண்டியதில்லை. ஓகே. ஸோ நல்ல வைரமாக தான் மார்க்கெட்டில் எங்கிட்டன்னு இல்லை, ஜென்ரலாகவே நல்ல வைரம் தான் கிடைக்குது. அந்த தோஷம் இல்லாததான் கிடைக்குது, இன்க்ளூஷன் இல்லாமல். அதனால அந்த பயம் இல்லை, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ சர்டிஃபிகேட்டோட. இப்போ எக்ஸ்சேஞ்ச் வேல்யூலாம் எப்படி மேம் டைமண்ட்லாம்? அடுத்த முக்கியமான விஷயம் டைமண்டை பற்றி என்னன்னா, டைமண்ட்னா லிக்விடிட்டி கிடையாது அப்படிங்கிறது. ஏன்னா விலைக்கு டக்குன்னு விற்க முடியாது. ஆப்வியஸாக கோல்டு அளவுக்கு இது ஈஸி லிக்விடிட்டி கிடையாது. ஆனால் விற்க முடியாதுன்னு முன்னாடி சொன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ எங்களை எடுத்துக்கிட்டிங்கனாலே நாங்கள் இன்னொரு கடையில் வாங்கின டைமண்டை கூட சம்டைம்ஸ் எடுத்துப்போம். எங்கள்கிட்டன்னு இல்லை, அவங்க சர்டிஃபிகேட்டோட நல்ல ஐட்டமாக வச்சுருக்காங்க, நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் அதை கூட எடுத்துக்க தான் செய்கிறோம். ஃபுல்லாக ஈஸின்னு நான் சொல்லலை டைமண்ட் வந்து ரீசேலு. ஆனால் கண்டிப்பாக முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ நிறைய லிக்விடிட்டி இருக்குது, ஆப்ஷன் லிக்விடிட்டி இருக்குது. அது நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய டைமண்ட்ஸ் வந்து அந்த பார்வையாக செலக்ட் பண்ணிட்டோம், நல்லா அந்த சர்டிஃபிகேட்டோட வச்சுருக்கோம்னா நம்ம மாற்றுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆமாம் 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 ஆமாம். பட் ஜென்ரலாக யாரும் மாற்ற மாட்டாங்க. டைமண்ட்னு வாங்கிட்டு நம்ம அப்படியே ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் கேரி ஆகும் பண்ண. நகை நல்லா இருக்கும் பட்சத்தில் மாற்றாமல் இருக்கிறது நல்லது. இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன வந்திருக்குன்னா, கொஞ்ச நாள் போட்டோன்னே நல்லா இருந்தால் கூட மாத்திர அந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட அந்த குணம் வந்திருக்கு. அது இல்லாமல் இருந்தால் டைமண்ட்னு இல்லை, எந்த ஜுவல்லரியாக இருந்தாலும் ஜுவல்லரியில் அந்த இது இல்லாமல் உங்களுக்கு உடஞ்சிருச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஏன்னா அது கூட நாங்கள் பண்ணுவோம். அதாவது பிஸ்னஸாக இல்லை, இப்போ எங்கள்கிட்ட வாங்கியிருக்காங்க இல்லை வெளியில் வாங்கியிருக்காங்க, எங்ககிட்ட வாங்கிட்டு இருக்க கஸ்டமரு அதை வேஸ்ட்டாக போடாதீங்க, லைட்டாக பற்ற வச்சுட்டாலே நல்லா தான் இருக்கும். அது மாதிரி அதனால ஜுவல்லரியை முடிஞ்ச வரைக்கும் மாற்ற தேவைப்பட்டா மாற்றுங்க, வெறுமன டிசைனுக்காக மாற்றாதீங்க. ஏன்னா இது ட்ரெஸ் மாதிரி இல்லை ஆப்வியஸாக. கண்டிப்பாக கண்டிப்பாக. அண்ட் வந்து கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்கா மேம்? இப்போ ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு இப்படி இந்த டிசைன் நான் பார்த்துட்டு வந்துட்டேன் கடையில், ஆனால் அதை விட இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸில் நம்ம பட்ஜெட்குள்ளே அதே டிசைன் தான் வேணும்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ அதை மாதிரி நீ கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுப்பீங்களா? முக்கியமான விஷயம் வந்து கஸ்டமைசேஷன் வந்து எங்களோட எக்ஸ்பர்டைஸ். எங்களோட எக்ஸ்பர்டைஸ் பர்சனலாக கஸ்டமைசேஷன். ஒரு நெட்டில் ஒரு டிசைன் பார்த்தேன், இல்லை நான் ஒரு டிசைன் வரைகிறேன், இல்லை நான் டான்ஸரு, எனக்கு வந்து அந்த டான்ஸ் ஆடுற அந்த மோபாவனையோட நெக்லஸ் செய்ய முடியுமா, இது மாதிரிலாம் கேட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி நெக்லஸ்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த டான்ஸ் எடுத்து சொல்கிறேன். ஸோ உங்களை எக்ஸ்பிரசிவாக நீங்கள் யாருன்னு சொல்கிறத காமிக்கிறதுக்காக அந்த நகையை நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப
சூப்பர். கேட்கறதே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க மேம். அண்டு ஸ்டார்டிங் பார்த்துடலாம் மேம். நீங்கள் கலெக்ஷன்ஸோடு ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாக்கின் வரீங்க ஷோரூம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட காமிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் காமிப்பாங்க. அண்ட் மெயினாக நீங்கள் என்ன கேட்குறீங்க நெக்ஸ்ட் எனக்கு புரியுது. ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய ஆன்லைன் பையர்ஸ் நம்ம சேனலில் இருக்காங்க. ஸோ ஆன்லைனில் இருக்கா மேம்? 2 விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆன்லைன் ஃபெசிலிட்டி எங்கள்கிட்ட இருக்குது. நிறைய NRI கிளைண்ட்ஸ்க்கு நாங்கள் இங்கேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் ஜுவல்லரிக்குன்னு கொரியர் தனியாலாம் இருக்குது. ஜுவல்லரி அனுப்புறீங்களே சேஃபாக வருமானு கேட்பாங்க. என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஜுவல்லரிக்குன்னு தனி கொரியர்லாம் இருக்காங்க, இன்சூரன்ஸோட வந்துடும். ஸோ அதனால ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்குது, தாராளமாக பண்ணலாம். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், சர்டிஃபிகேட்டை பற்றி சொல்லணும்னா சர்டிஃபிகேட் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி பயம்லாம் பயப்படுறாங்க. அது ஒரு முக்கியமான கேள்வியாக வைக்கிறாங்க. சர்டிஃபிகேட் மிஸ் ஆகிட்டாலும் பயம் கிடையாது. ஏன்னா சர்டிஃபிகேட்டில் போட்டிருக்க நம்பரை அந்த நகையில் என்கிரேவ் பண்ணிடுவாங்க. ஸோ சர்டிஃபிகேட்டே மிஸ் பண்ணிட்டாலும் அந்த நகையில் இருக்கிற நம்பரை நெட்டில் போட்டோம்னா க்ளவுடில் எங்கே வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம. சூப்பர் மேடம், அவ்வளோதான் சூப்பர். ஸோ எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஃபஸ்ட் நான் வந்தோடனே ஒரு சின்ன எலிவேஷன் ஷாட்லாம் எடுத்தேன். ஸோ இங்கே இருக்கிற ஜுவல்லரிஸ்லாம் அவ்வளோ ஷைனிங்காக இருந்தது. இது நான் வார்த்தையில் சொல்கிறத விட நான் ஸ்க்ரீனில் அப்படியே நான் பேசும்போதே காமிக்கிறேன் பாருங்கள். எவ்ரி ஈச் அண்ட் ஜுவல்லரியில் ஒரு தோடாக இருக்கட்டும், நெக்லஸாக இருக்கட்டும், அவ்வளோ ஜொலிப்பு உண்மையாகவே. ஸோ ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. ஐயோ இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வாங்க அடுத்தடுத்து கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது. எஸ், இது எல்லாமே தின் செயின் பெண்டன்ட்ல வரும். ஓகே. இதோடைய கான்செப்ட் என்னன்னா, இது வந்து ரோஸ் கோல்டில் செயின் இருக்கும் மோஸ்ட்லி. செயின் பெண்டன்ட், டைமண்ட் பெண்டன்ட் அந்த இதில் வரும் கேட்டகரியில். இது வந்து காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, அந்த பசங்க சின்ன யங்ஸ்டர்ஸ்க்கு பக்காவாக செட் ஆகும். இதோடைய கான்செப்ட் என்னன்னா, இது வந்து ரோஸ் கோல்டு செயினாக மோஸ்ட்லி இருக்கும். நம்ம ஸ்கின் டோனோட இந்த செயின் மறைஞ்சிரும். மொத்தமே இது 4 கிராம்ஸ் 3 கிராம்ஸ் அவ்வளோதான் வரும். ஆனால் அருந்து போயிடுமா அப்படின்னு கேட்பாங்க. அருந்து போகாது. இதெல்லாம் இட்டாலியன் செயின்ஸ், ஒன்றும் இதாகாது. ஸோ இதோடைய கான்செப்ட் எதனால மெலிசானா, நம்ம ஸ்கின் டோனோட அது அப்படியே மறைஞ்சிடணும். வெறும் டைமண்ட் மட்டும்தான் தெரியணும், அந்த பெண்டன்ட் மட்டும்தான் தெரியணும், அந்த செயின் தெரியக்கூடாது. அதுக்காக தான் அவ்வளோ தின்னா போடுறது. இதில் வந்து இந்த மாதிரி சிங்கிள் இது பெண்டன்ட்டும் இருக்கும். இந்த மாதிரி டபுள் லேயரும் இருக்கும். டபுள் லேயர் ரொம்ப ட்ரெண்ட் இல்லை மேம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ். ஆமாம், இந்த டபுள் லேயரில் எங்ககிட்ட நிறைய டபுள் லேயர் ட்ரிபிள் லேயரில் நிறைய இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை டபுள் லேயர் இருக்குது. இதெல்லாம் யூனிக், ரொம்ப யூனிக்கு. அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், இந்த பீஸ் டபுள் லேயரு. ஓகே. இதுலேயே ட்ரிபிள் லேயர். இது ஒரு 2 திலகம், ஒரு ரவுண்ட், அந்த மாதிரி மிக்ஸ்டு சிமெட்ரி சேர்த்துருப்போம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரிபிள் லேயர். இதெல்லாம் கிட்டத்தட்ட நெக்லஸ் மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், இந்த பீஸ் உள்ளுக்குள்ளார வந்து இந்த நேம் என்கிரேவ் பண்ணிப்பாங்க. ஸோ நான் இப்போ இந்த காமிக்கிறது எல்லாமே ஸ்டார்டிங் இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஒரு 30,000 அந்த மாதிரி ஆரம்பிக்கும் அப்ராக்சிமேட்டாக. 30ல் ஆரம்பித்து இந்த மாதிரி ட்ரிபிள் லேயர் 1 lakh வரைக்கும். ஸோ 30 to 1 lakhல அவங்கவுங்களுக்கு பட்ஜெட் பிடிச்ச மாதிரி எடுத்துடலாம். பெரும்பாலும் இந்த ஐட்டத்தை 30,000 to 50,000 ரேஞ்சில் எடுப்பாங்க. தின் செயின் பெண்டன்ட். இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. நேரில் நல்லா அழகாக ஒரு 5 பட்டர்ஃப்ளை வந்து விரிஞ்ச மாதிரி டைமண்ட் ஸ்டோன்ஸில் செயின் வந்து உங்களுக்கு ரோஸ் கோல்டில் கொடுத்துருப்பாங்க. நார்மலாக வந்து மேம் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் அந்த ரோஸ் கோல்டு ஃபினிஷிங்கில் அந்த செயின் தின்னாக கொடுத்துட்டு அண்ட் அந்த பென்னன்ஸ் இருக்கிற டைமண்ட் பென்னன்ஸ் அது அழகாக வந்து எலிவேட்டடாக ரொம்ப அழகாக எக்ஸ்போஸ்டாக காமிக்கும். இது ரொம்ப அழகாக அந்த 3 லேயரில் வரக்கூடிய அந்த கட்டிங்ஸ், அந்த டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. 2 லேயர்லேயும் இருக்குது, 3 லேயர்லேயும் இருக்குது, சிங்கிள் லேயர்லேயும் இருக்குது. இப்போ ரீசன்ட் டைம்ஸ் இது வந்து ரொம்பவே நல்ல ட்ரெண்ட். அந்த தின் செயின் வித் அந்த டைமண்ட் பென்னண்ட்டை வந்து போடுறது வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சு. நிறைய பேர் அதனால கொஞ்சம் பட்ஜெட்குள்ளேயும் வருது. வியர் பண்ணும்போது நல்லா ஸ்டைலிஷாக ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா அவுட்ஃபிட்ஸ்க்குமே கூட ரொம்ப அழகாக மேட்சப் ஆகுது. நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது வந்து பட்டர்ஃப்ளை மாடல்லையே 2 பட்டர்ஃப்ளைவு அண்டு செயின். இது வந்து உங்களுக்கு ஒரே செயின் தான், அந்த 2 ஸ்டெப்பில் உங்களுக்கு 2 செயின் இருக்கிற மாதிரி காட்டும். இன்னொரு டிசைன் காட்டுறேன். இந்த செயின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். ரீசன் வந்து உங்களுக்கு இந்த செயினுக்கு இந்த அழகாக குட்டியாக சின்னதாக டைமண்ட் பெண்டன்ட் வருது இல்லையா, இது ரொம்ப அழகாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு. ரொம்ப சிம்பிளாக சாரிக்கும் நல்லாயிருக்கும், அவுட்ஃபிட்ஸ் மற்ற அவுட்ஃபிட்ஸ்க்கும் நல்லாயிருக்கும், அண்ட் காலேஜ் கோயர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்ததில் எந்த மாதிரியான குட்டி குட்டி பெண்டன்ட் நீங்கள் மற்ற டிசைன்ஸில் வாங்கி கூட மாற்றி போட்டுக்கலாம். ஒரு செயின் ஒரு பெண்டன்ட்க்கு
ஒரு செயின் லுக் வந்து அழகாக மாறும் அப்படின்ற மாதிரி. இது வந்து கொஞ்சம் அட்டாச்டு பெண்டன்ட், அதிலே கொஞ்சம் ப்ராடாக 3 ஃப்ளவர் இருக்கிற மாதிரி. அண்ட் அதுக்கு முன்னாடி 2 சர்க்கிளில் ஒரு இது. அண்ட் இது பாருங்கள் 2 பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி டக் டிசைன் நினைக்கிறேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது வந்து உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், அந்த டபுள் பெண்டன்ட் ஹேங்கிங் மாதிரி. இது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்டின் மாதிரியும் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப் டிசைன். இது எல்லாமே தின் செயின் கலெக்ஷன். ஸ்டார்டிங் உங்களுக்கு ஒரு 30,000லேருந்து இந்த மாதிரி செயின் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இது எல்லாமே க்ளோஸ் சிட்டிங் நெக்லஸ். ஓகே. க்ளோஸ் சிட்டிங்ல இந்த சிங்கிள் லைன் நெக்லஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. இதெல்லாம் இப்போ ஜென்ரலாக க்ளோஸ் சிட்டிங் நெக்லஸ்னாலே காஸ்ட்லியாக வரும் அப்படின்னு நினைப்பாங்க. இது வந்து கிட்டத்தட்ட லெஸ் தென் 2 lakhsல கூட பண்ண முடியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 1.9 lakhs இதில் ரேஞ்சஸ் இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். நிறைய வெரைட்டிஸ் வரும். இதில் 2 லேயர் வித் பெண்டன்ட் வித்தவுட் பெண்டன்ட் அதெல்லாமும் கூட இருக்குது. அது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் 3 lakhs ரேஞ்சில் வந்துடும். இல்லைன்னா நம்ம 2 lakhs ரேஞ்சில் நிறையா அதில் பண்ண முடியும். 2 to 3 lakhs ரேஞ்சில் நிறைய இது பண்ண முடியும். இதுலேயே வந்து இப்போ இந்த ஸ்டோன் ரூபி இல்லாமல் இந்த மாதிரியும் இருக்குது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக டைமண்டில். இதில் ஃபாஸ்ட் மூவிங் வந்து இந்த ஐட்டம் இதில் ஃபாஸ்ட் மூவிங் இந்த பீஸு. ஓகே. இதுக்கு ஆக்சுவலாக மேட்சிங்காக ரிங்கு பிரேஸ்லெட் எல்லாமே கூட கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் கிளையண்ட் நிறைய பேர் வச்சிருப்பாங்க இந்த ஐட்டத்தை. நிறைய பேர் இந்த தோடு இதில் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் மோதிரம் வச்சிருப்பாங்க, முகப்பு வச்சிருப்பாங்க. ஸோ எதாக்காவது ஒன்று மேட்ச் பண்ணி இதை எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்ககிட்ட இதுக்கு செட்டாக பிரேஸ்லெட்லேருந்து எல்லாமே இருக்குது க்ளோஸ் செட்டிங்கில். இப்போ இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து 1.9 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது. இதுலேருந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் லென்த்தியாக வேணும், இன்னும் கொஞ்சம் ப்ராடாக வேணும், எல்லாமே பண்ணலாம். ஸ்டார்டிங் வந்து 1.9 lakhs. ஒரு 2 to 3 lakhsல நல்ல வெரைட்டி எடுக்க முடியும். ஒரு 3.3 எல்லாம் டபுள் ஏரே இதில் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே க்ளோஸ்டு செட்டிங். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது ஒரு விஷயம். இப்போ க்ளோஸ்டு செட்டிங் அப்படிங்கும்போது எல்லாமே 22 கேரட் அந்த 916. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டிசைன் சூப்பராக இருக்குது. செயின் எல்லாம் நல்லா பட்டியாக இருக்குது. இப்போ எனக்கு செயின் வேண்டாம், இப்போதைக்கு இது நல்லா பார்வையாக பண்ணிக்கிறனாலும் ஃபியூச்சரில் செயினும் போட்டுக்கலாம், அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கல் இந்த பீஸு. ஓகே. இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து சேஞ்சபிள் ஸ்டோன். இது ஜென்ரலாக க்ளோஸ் செட்டிங்கில் சேஞ்சபிள் ஸ்டோன் பண்ண வராது. இது வந்து சேஞ்சபிள் ஸ்டோனு. இதுக்கு மேட்சாக தோடு இது எல்லாமே பிரேஸ்லெட் எல்லாமே கூட இதுக்கு இருக்குது. ஓகே ஓகே. இது சேஞ்சபிள் ஸ்டோன் வந்து எத்தனை வேணா ஒரு 3 கலர் இருக்கும், க்ரீன், ப்ளூ, பிங்க். ஜென்ரலாக பிங்க் அண்ட் க்ரீன் தான் இதில் பண்ணுவாங்க. ப்ளூவும் சேர்த்து நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரைக்கும் நம்ம வந்து இந்த 22 கேரட்டில் இந்த செட்டிநாடு ஐட்டம் மாதிரி பார்த்தோம். நெக்லஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் அது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ 18 கேரட் செட்டிங்கில் சிலதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து என்ன செட்டிங் நம்ம இது பர்டிகுலர்? இது வந்து ஓப்பன் செட்டிங். ஜென்ரலாக புரியுற மாதிரி சொல்லணும்னா டக்குன்னு ஈஸியாக சொல்கிறதுக்கு ஓப்பன் செட்டிங். ஓகே. அதுக்கப்புறம் இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. சிலாய் செட்டிங்கோ இல்லை எலிமினேஷன் செட்டிங்கோ எப்படி வேணால் சொல்லலாம். பட் இதெல்லாம் வந்து இப்போ ஓப்பன் செட்டிங்கில் வரும். ஓகே. ஸோ ஓப்பன் செட்டிங்கில் 2 விஷயம். ஒன்று 18 கேரட்டாக இருக்கும் மோஸ்ட்லி. 99% ஓப்பன் செட்டிங்னா உங்களுக்கு 100% ஓப்பன் செட்டிங்னா 18 கேரட் தான். அதை தவிர சில சமயம் ரோஸ் கோல்டாக இருக்கும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நெக்லஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் 2 lakh ப்ளஸ் தான். இதெல்லாம் லெஸ் தென் 2 lakhs இந்த நகை. ஓகே ஓகே. இந்த நெக்லஸ் பாருங்கள், இதெல்லாம் லெஸ் தென் 2 lakhs. இப்போ இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த பீஸும் சரி, இந்த பீஸுக்கெல்லாம் உங்களுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ஸ்டெட்டு கிடைக்கும், பிரேஸ்லெட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபுல் பிரைடல் ஜுவல்லரி மாதிரி எடுத்துட முடியும். இதெல்லாம் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் எல்லாத்தையும் முடிச்சிட முடியும். இப்போ பார்த்தா ஃபில்லிங் இல்லாமல் இருக்கா 2 லட்சத்துக்குன்னா அப்படி இல்லை. வைரம் தெரியாமல் சும்மா விற்கிறது மாதிரி இருக்கானா அப்படியும் இல்லை, வைரமாக தெரியும் நல்லா. ஸோ நம்ம இந்த ஃபேன்சி இந்த ஓப்பன் செட்டிங் எடுக்கும்போது ஒரு விஷயம் என்னென்னா விற்கிறது மாதிரி தெரிஞ்சிடக்கூடாது. அதுதான் ஓப்பன் செட்டிங் எடுக்கும்போது அது நமக்கு அது நம்ம அந்த வைர நகையாக தெரிகிற டிசைனாக கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கணும். அது ஒன்று தான் முக்கியமானது. ஓகே. ப்ரெஷர் செட்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ இதுவாகட்டும், இப்போ நான் கையில் போட்டிருக்கிற இந்த வளையல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் செட்டிங். அதாவது சாலிட்டர் மாதிரி தெரியும், ஆனால் சாலிட்டர் இல்லை. இதெல்லாம் ஆமாம் ஆமாம் ஆமாம். சாலிட்டராக வாங்க போனால் பயங்கர பட்ஜெட்டு. இப்போ இதெல்லாம் ஒரு வளையலே 1 கேரட்டு 10 கிராம் 12 கிராம் அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு அப்போ ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் சாலிட்டர் ஃபீல் கிடச்சிரும். இது வந்து பேர் ப்ரெஷர் செட்டிங்னு சொல்லுவாங்க. இதுலேயும் எங்ககிட்ட நிறைய வெரைட்டி இருக்கும். ஸ்டார்டிங் சொல்கிறேன், பெருசாகவும் பார்க்க நல்லதெல்லாம் இருக்கும். ஆமாம், இது ஓப்பன்னா அந்த சொன்ன ப்ரெஷர் செட்டிங். சின்ன கல் நிறைய வச்சு பெரிய கல்லாக காமிக்கிறது சாலிட்டர் மாதிரி. இது பேர் ப்ரெஷர் செட்டிங். கலர் சேஞ்சபிள் ஸ்டோனோட இது வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட 3 பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் தெரியாது. எல்லாமே ஃப்ளோரல் ரிலேட்டட் தான். இது பூ மாதிரி, அதோடைய லீஃப் மாதிரி. அதுவே பூவோட பெருசானா என்னாகும், அதோடைய லீஃப் பெருசானா என்னாகும். இதில் ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓவராலாக சும்மா மிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எங்ககிட்ட இன்னோஸ் டிசைனர்ஸ் இருக்காங்க. யூனிக்காக இருக்குது எல்லாம் ஒன்று பண்ணுறது. இங்கே வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம். அதாவது எதை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி கன்ஃபியூஷன்லேயே சில பேர் வந்து ஷோரூம் வந்தாலும் ஐயோ ரொம்ப. பட் இங்கே வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனே இருக்காது. எதை பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். டக்குன்னு நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டக்குன்னு இது ஓகேப்பா எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஃபீல் இருக்கீங்க. ஒரு செலக்டிவான டிசைன்ஸ் நிறையா இருக்கும்.
உங்களுக்கு கலர் ஸ்டோன்ஸில் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு செட்டு வேணும் அப்படின்னாலும் இதெல்லாம் நிறைய எங்கள்கிட்ட போகிற ஒரு செமி ப்ரீஷியஸ் நெக்லஸில் அதில் நிறைய டைமண்ட் ஜுவல்லரியில் போகிற ஐட்டம் இதெல்லாம். இதுக்கு மேட்சாக எல்லாம் கிடைக்கும். தோடு, பிரேஸ்லெட் முதல்ல ஸ்டைலிஷாக இருக்குது இந்த கலெக்ஷன் ஆக்சுவலாக. இது இதுலேயுமே நிறைய சிமெட்ரி இருக்கும், நிறைய டிசைன் பேட்டர்ன் இருக்கும். இது வந்து இந்த பீகாக் ஃபெதர் மாதிரி, ஆனால் வெறும் பீகாக் ஃபெதராக வச்சா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக போயிடும். அதனால அந்த லேயர் கொடுத்துருப்போம், பீகாக் ஃபெதர் கொடுத்துருப்போம், ஆனால் வெறும் பீகாக் ஃபெதராக விட்டுருக்க மாட்டோம். வெறுமனா இல்லைன்னா கேர்ள்ஸ்குள்ள லேடிஸ்குள்ள ஜுவல்லரியை வந்து வெறுமனா தாமரை, லீஃபு, மயில் அந்த மாதிரி இதோட மட்டும் சுருக்கிடுறாங்க. அப்படி இல்லை, இப்போ ஆஃபீஸ் போகிறோம், இது பார்க்குறோம் எல்லாங்கிற போது எல்லா விதமான சிமெட்ரியும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு செட்டிநாடு டிசைன்ஸ் எஸ்பெஷலி. இன்னும் சொல்ல போனால் க்ளோஸ் செட்டிங் டிசைன்ஸ். ஸோ எல்லாரும் போட்டுக்கிறதுக்குள்ள க்ளோஸ் செட்டிங் டிசைன்ஸ் ட்ரெடிஷ்னல். ஓகே, இப்போ இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது அக்கன்னா டிசைன்னு சொல்லுவோம் செட்டிநாடு சைடில். இது வந்து நிறைய பேர் முகப்பு வச்சுருப்பீங்க, முகப்பு, தோடு, மோதிரம் எல்லாமே வச்சுருப்போம். இந்த செயினில் இருக்கிறது அக்கன்னா டிசைன் சொல்கிறது. இந்த 3 கல் வச்சு வச்சுருக்கிறதுனால இதுக்கு பேர். இது க்ளோஸ் செட்டிங், ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் க்ளோஸ். செட்டிநாடு சைட்லேயும் சரி, க்ளோஸ் செட்டிங் பிடிச்ச எல்லாருக்குமே வந்து இந்த டிசைன் பிடிக்கும். காரைக்குடி அந்த சைடெல்லாம் உள்ளவங்க ரொம்ப அதிகமாக வாங்குற ஐட்டம் இது. ஓகே மேம், இதோட பட்ஜெட்டில் எவ்வளோ? இது வந்து அப்ராக்சிமேட்டாக இது வந்து ஒரு 4.5 lakhsல நம்ம ஒழுங்காக நல்ல நெக்லஸ் எடுத்துட முடியும் வைரப்பாவையோட. இதே க்ளோஸ் செட்டிங் நான் முன்னாடி சொன்னேன் ஒரு 1.9 lakhsல இருக்குன்னு. இது நம்ம 4 lakhsலேருந்து இது நம்ம 4.5 lakhsல நல்லது எடுக்க முடியும். ஆனால் எல்லாமே 4.5 ஆப்வியஸாக இருக்காது. சில ஐட்டம் 6-7க்கும் இருக்கும், 5-6-7க்கும் இருக்கும். பட் 4.5க்கு நல்ல நெக்லஸ் எடுக்க முடியும். அதில் கொஞ்சம் கிராண்டாக எடுக்கலாம். செட்டிநாடு ஸ்டைலில் இந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ இது கூட பாருங்கள் எவ்வளோ ஸ்டோன் வச்சு வருது. இது வந்து இந்த அடுக்கு தோடுன்னு சொல்லுவோம். இதில் நிறைய சைஸ் தோடு வரும், நிறைய சைஸ் மோதிரம், பிரேஸ்லெட் எல்லாம் வரும். இது ரொம்ப ஃபேமஸ். இதை இன்னும் வேறு மாதிரிலாம் நிறைய செய்யலாம். யூஸ்வலாக இது வந்து 22 கேரட்டில் தான் செய்ய முடியும். இப்போ புதுசாக ஒரு மெத்தட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 கேரட்டில் ஓப்பன் க்ளோஸாக செய்ய முடியும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் செட்டிங் சொல்லுவாங்க டக்குன்னு. பட் இந்த ஐட்டம் க்ளோஸ் செட்டிங் இல்லை, இதுக்கு பேர். ஆமாம், இது வந்து எங்களோட ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. இது ஓப்பன் க்ளோஸ் நெக்லஸ். இப்போ இந்த நெக்லஸ் எஸ்பெஷலி இந்த அட்டிகை இதெல்லாம் வந்து ஓப்பன் க்ளோஸ் நெக்லஸ். இது நிறைய பேருக்கு கிளையண்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். இது 18 கேரட் பார்க்க, ஆனால் க்ளோஸ் செட்டிங் மாதிரி 22 கேரட் நெக்லஸ் மாதிரி இருக்கும். இது வந்து ரோஸ் கோல்ட்லேயும் செய்யலாம், எல்லோ கோல்ட்லேயும் செய்யலாம். இந்த பீஸுமே ஓப்பன் க்ளோஸ் நெக்லஸ். இது 3மே நீங்கள் பார்த்ததில் ஓப்பன் க்ளோஸ் 18 கேரட், பட் பார்க்குறதுக்கு 22 கேரட் மாதிரி இருக்கிற நெக்லஸ். ஓகே, இப்போ இந்த ட்ரெடிஷ்னல்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக தான் வருமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. ட்ரெடிஷ்னலாக கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிள் இந்த நெக்லஸ்ஸு. இப்போ இந்த நெக்லஸ் வந்து நம்ம பெண்டண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ண முடியும் ஈஸியாக. நீங்கள் பாருங்கள், அவ்வளோதான். ஓகே, இந்த நெக்லஸ் பெண்டண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது கொஞ்சம் மாடர்னாக எந்த கவுனுக்கு வேணாலும் போட்டுக்க முடியும். இந்த இதை பெண்டண்ட் வச்சிங்கன்னா இது ஒரு ட்ரெடிஷ்னலாக தெரியும். சூப்பர். ஸோ இது இதோடைய ஸ்பெஷாலிட்டி. இதை நீங்கள் வந்து ரோப்போட நெட்டிச்சுடியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், நெட்டிச்சுடியோட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு ஒரு சின்ன ஹூக் கொடுப்போம். இதை மட்டும் டாலராக செயினில் நீங்கள் போட்டுக்கலாம். அது மாதிரி நிறைய பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் முதல்ல மிஸ்ஸியம்மா நெக்லஸ், அந்த மாதிரி வேறு பேர் சொல்லுவாங்க ஒரு ஏரியாவில். இது பழைய ட்ரெடிஷ்னல் டிசைனு, இப்போ ரொம்ப பேர் பண்ணுறது இல்லை. இருந்தாலும் இது ஒரு பேட்டர்னுக்காக நாங்கள் வச்சுருக்கோம். விரும்பி இது வேணுன்றவங்க இருப்பாங்க. இது அதே மாதிரி ரொம்ப யூனிக்கான நிறைய பேர் கேட்குற மாடல். ஆமாம், இது நவரத்னா. ஆனால் நவரத்னா நெக்லஸ்னால் காஸ்ட்லியாக வரும்னு நினைப்போம், அப்படி கிடையாது. இதெல்லாம் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 3 to 4 lakhs ரேஞ்சில் நவரத்னா ஃபுல் ஃபில்லிங்காக இருக்கிற ஒரு நெக்லஸ். எங்ககிட்ட நவரத்னா நெக்லஸ் 2-2.5 lakhsலேயும் இருக்குது. ஓகே, இது 3 லேயரில். ஆமாம். இது நமக்கு ரொம்ப பிடிச்ச இந்த லக்ஷ்மி நெக்லஸ்ஸு. இதில் லக்ஷ்மி முகம் க்ளோஸ்அப்பில் பாருங்கள், அவ்வளோ திருத்தமாக தாமரை முதற்கொண்டு கிளியராக செஞ்சுருப்போம். அதில் யானை அதோடைய எல்லா பேஸோடையும் இது இருக்கும். இதுவும் அகெயின் அனதர் ஓப்பன் க்ளோஸ் செட்டிங். க்ளோஸும் இல்லை, ஓப்பனும் இல்லை. இதுவும் வந்து நல்ல ஒரு மாந்தமாக இருக்கிற கிராண்டாகவும் அந்த லுக்கு அழகாக போட்டு உடனே தெரிஞ்சிடும். சூப்பர். இதுவும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஆமாம். ஓகே, சிங்கிள் லைனும் சொல்ல முடியாது. கொஞ்சம் ஒரு நெக்லஸ்க்கும் சிங்கிள் லைன், நம்ம முதல்ல பார்த்த சிங்கிள் லைன் நெக்லஸ்க்கும் இப்போ உள்ள நெக்லஸ்க்கும் நடுவில் ஒரு ரேஞ்சாக அதை சொல்லலாம். இது க்ளோஸ் செட்டிங். இது பக்கா க்ளோஸ் செட்டிங். ஓகே, கையில் எடுக்கும்போது பர்ஃபெக்ட்டா தெரியும். இதெல்லாம் வந்து பக்கா க்ளோஸ் செட்டிங்னா என்ன, ஓப்பன் க்ளோஸ்னா என்ன வித்தியாசம் தெரியாதவங்களுக்கு. க்ளோஸ் செட்டிங்னா பின்னாடி இப்படி ஃபுல் அந்த தங்கம் பட்டையாக இதாக இருக்கு பாருங்களேன். இது பக்கா க்ளோஸ் செட்டிங். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் இருக்காது. ஓகே, கேப்ஸ் இருக்கு. ஆனால் மேலே பாருங்கள், ரெண்டும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரே ஃபீல் தான் இருக்கும். நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப முக்கியமான ஐட்டம் மூக்குத்தி. இது வந்து இப்போ இன்னும் ரொம்ப லேட்டஸ்ட்டாக ரொம்ப ட்ரெண்டாக வந்துட்டுருக்கு. மூக்குத்தி நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, நிறைய போட்டுக்கிறாங்க. இதுக்காக இதில் இன்னொரு அட்வான்டேஜ் மூக்குத்திலே 2 பீஸாக எடுத்து சைட் ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. வேணும்னா மூக்குத்தியே இல்லைன்னா சைட் ஸ்ட்ரெயிட்டாக.
அதில் எங்ககிட்ட நிறைய யூனிக்கான ஐட்டம். யூனிக்னா நிஜமாவே வேறு யார்ட்டையும் இல்லாத ஐட்டம் இருக்கும் எங்கள்கிட்ட. இது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இது வந்து மான் இருக்கு. இது ஆரண்டி செய்கிறது, இதை செய்கிறதுக்கே எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாச்சு. அந்த கால் மடக்கின மாதிரி வச்சு நீட்டாக ஒரு மான். இது வந்து இந்த வாத்து. ஸோ இதெல்லாம் யூஸ்வலாக இருக்கிற ஐட்டம் கிடையாது. இது மாதிரி நிறைய எங்ககிட்ட பீஸ் இருக்கும். தெரியுது. இது இந்த பீஸ் பாருங்கள். இது வந்து பறவை பறக்கிற மாதிரி. எப்படி எடுத்துடலாம்? இப்போ எடுங்க. இது வந்து நம்ம யூஷுவல் பேசரி, மூக்குத்தி பேசரி. அப்புறம் இது வந்து அந்த பறவை பறக்கிறது மாதிரி. சூப்பர். பட்டர்ஃப்ளை மாதிரி. இது பாருங்க. இது வாத்தம் வந்து ஆமாம், வாத்துல இன்னொரு வெரைட்டி ஆஃப் இது. குட்டி பட்டர்ஃப்ளைலாம் எங்ககிட்ட இருக்கு. குட்டி பட்டர்ஃப்ளை. இது வந்து நம்ம தோடாவும் போட்டுக்கலாம், மூக்குத்தியாவும் போட்டுக்கலாம். யூஷுவலான தோடு, இந்த சைட் ஸ்ட்ரெட், சைட் ஸ்ட்ரெட். ஓகே, இது எல்லாமே மோஸ்ட்லி சைட் ஸ்ட்ரெட் டிசைன் தான். ஆமா. இது என்ன பட்ஜெட்ல இருந்து வருது மேம்? இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 7,000 8,000ல இருந்து இந்த ஒத்தக்கல் மூக்குத்திலாம் இருக்கும். ஸோ இட் கோஸ் அப் டு 30,000 40,000 வரைக்கும் இருக்கு வெரைட்டிஸ். இதில் க்ளோஸ் செட்டிங் அகைன் போகும்போது கொஞ்சம் கூட வரும். பெரிய கல் இந்த மாதிரிலாம் போகும்போது கொஞ்சம் கூட வரும். வெறும் பேசரியாக எடுக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி இந்த கீழே உள்ள பேசரி மட்டும் எடுத்துக்குவாங்க. இதில் எங்கள்கிட்ட எல்லா சைஸ் ஸ்டோன்லேயும் இருக்கும் மூக்குத்தி. டக்குன்னு எடுத்துக்க முடியும். ஆன்லைனில் சொல்லுவாங்க, நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம். எல்லா சைஸ் ஸ்டோன்லேயும் இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 cent நான் சொல்கிறேன். இது பாருங்கள், இந்த பிறை மாதிரி. இது எல்லாமே நோஸ் பண்ணாமல் இது? ஆமாம், இது எல்லாமே நோஸ் பின் கம் சைட் ஸ்ட்ரெட். ஓகே. வாவ், இதில் எலிஃபண்ட். சூப்பர். வாவ், இந்த பட்டர்ஃப்ளை பாருங்கள். இது பாருங்க. இந்த டால்ஃபின் பாருங்கள். இதெல்லாம் டைமண்டில் உங்களுக்கு இவ்வளோ நுணுக்கமாக செய்யவே முடியாது. நார்மல் ஹார்ட்டின் வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு கர்வ் கொடுத்து ஒரு சைடு கோல்டு ஒரு சைடு டைமண்டு. ஓகே, ஸ்டாரு, ஃப்ளவரு, குட்டி பட்டர்ஃப்ளை. இல்லை பெருசு கொஞ்சம் மியூசிக் நோட் மாதிரி ஒன்று. இது கொஞ்சம் பெருசு. பட் இதுவும் போடுறவங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இப்போ இருக்கிற லக்ஷ்மி முகப்பு. இதில் வந்து உங்களுக்கு 39 cents ஆரம்பிச்சு 1.25 carat 2 carat வரைக்கும் லக்ஷ்மி முகப்பு இருக்குது. பெருசு போக போக இந்த லக்ஷ்மி முகப்புலாம் என்னென்னா காசு கொட்டுற மாதிரி அதோடு சேர்த்து அப்படிலாம் நம்ம டைமண்டில் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ண முடியும். இதிலே பார்த்தீங்கன்னா முகப்பு, அந்த க்ரௌனு, தாமரை எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். இது ஸ்டார்டிங் ஃப்ரம் இது உங்களுக்கு ஒரு 1 lakhலேருந்து இருக்கும். எங்ககிட்ட நிறைய வெரைட்டிஸ் இந்த லக்ஷ்மியில் வச்சுருப்போம். அதே மாதிரி மதுரை மீனாட்சி அதெல்லாம் வச்சுருப்போம். பட் எல்லாத்துக்குமே அந்தந்த பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு பீஸ் இருக்கும் உங்களுக்கு சக்குன்னு சூஸ் பண்ணுறது மாதிரி. இப்போ இந்த மாதிரி லக்ஷ்மி முகப்புனா எவ்வளோ பட்ஜெட்லேருந்து பார்க்கலாம்? அப்ராக்சிமேட்டாக 1 lakh இருந்தால் தான் இது அழகாக இருக்கும். இப்போ இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா இது எனக்கு தெரிஞ்ச அப்ராக்சிமேட்டாக இது 1 lakh வரும். இந்த பீஸ் 1 lakh பீஸ். ஓகே, அப்ராக்ஸ். ஓகே. இன்னும் ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த பெருசு கிடைக்கும். பட் இதுவுமே அழகாக தான் இருக்கும். ஆமாம், எல்லாமே அந்த அவங்க முகப்பு என்ன செயின் போட்டிருக்காங்க அதை பார்வை. சில பேர் கொஞ்சம் ப்ராடாக போட பிடிக்கும், சில பேர் கழுத்துக்கு சின்னதாகவே அழகாகவே தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி. அதே மாதிரி இந்த லக்ஷ்மி முகப்பில் இன்னொன்று என்னென்னா இது ரொம்ப திரும்பாது. இதோடைய பேட் இப்போ உங்ககிட்ட செயின் இருக்குது அப்படின்னா நாங்கள் அந்த செயினில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட முடியும். ஓகே, நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி ரிவிட்டுன்னு இதில் ஒன்று சொல்லுவாங்க. அந்த ரிவிட்டுன்னு சொல்லும்போது அந்த ரிவிட்டு வைக்கும் போது இன்னும் எந்த டிசைனாக இருந்தாலும் பெறலாது. அந்த ஃபிக்ஸிங் பண்ணுற அந்த ஃபிக்ஸிங் இதுக்கு மேலே இந்த இப்போ இந்த லக்ஷ்மி முகப்பு இது ஒரு டைப் ஆஃப் லக்ஷ்மி முகப்பு. இதுக்கு மேலே இப்போ நம்ம இந்த வெறும் ரவுண்டு கம்பி வச்சுருக்கோம் இல்லையா, ரவுண்டு கம்பிக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிளாக ஒரு பீஸ் வரும். ஸோ அது வரும்போது திரும்பாது. அது எல்லா செயினுக்கும் தேவைப்படாது. அதே மாதிரி முகப்புக்கு சில செயின் தான் சூட் ஆகும். அது கரெக்டாக பார்த்து போட்டுட்டோம்னா திரும்பாது. ஏன்னா முகப்புல 2 சைடுமே இருக்கும், அப்ப திரும்பினாலும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரிலாம் இருக்கு. எங்ககிட்ட ஒரு முகப்பு இருக்குது, டபுள் சைடு முகப்பு. திரும்பினா ஒரு டிசைன், இன்னும் முன்னாடி ஒரு டிசைன். 2 சைடில் இங்கே டைமண்டு ஃபுல் டைமண்ட் கம்ப்ளீட்டாக. இதில் நவரத்னா கம் டைமண்டு. ஸோ திரும்பினாலும் பிரச்சனை கிடையாது. இது கொடி வந்து திருநெல்வேலி கொடின்னு சொல்லுவாங்க. அது கற்பூர் கொடி. அது ஒரு சைடு ஒரு பேர் சொல்கிறது. பட் இந்த கொடி வந்து இதுலேயே 2 வெரைட்டி இருக்குது இந்த கொடியில். இது இந்த கொடியில் இன்னொரு முக்கியமான கம்ப்ளைண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அது பிரிஞ்சு உடஞ்சி வருது. இதில் ஹேண்ட்மேடில் டபுள் கோட்டிங் நம்ம பண்ணி நல்லா உறுதியாக பண்ணும்போது இது வந்து பிரியாது. ஆனால் இது பார்வையாக இருக்காது. இது கிட்டத்தட்ட இப்போ அந்த 5 பவுன் செயின். ஆனால் பார்த்தா தெரியாது 5 பவுன். அந்த முகப்பை ஹைலைட் பண்ணி காமிச்சிடும். அதுக்காக இது பெட்டர்.
இந்த ப்ளூ கொஞ்சம் கலர் சுமாராக இருக்குது. இதுலேயே இப்போ பிங்க் க்ரீன்லாம் இதிலே மாற்றலாம். அந்த கலர் போடும்போது இன்னும் இது அழகாக இருக்கும் இந்த பீஸ்லாம். ஓகே. அப்புறம் க்ளோஸ் செட்டிங் முகப்புனா ஜென்ரலாக இந்த மாதிரி தான் போவாங்க. இது மாதிரி அடுக்குது மாதிரி க்ளோஸ் செட்டிங்கில் கொஞ்சம் வித்தியாசமானதுங்கிறது இது. க்ளோஸ் செட்டிங் தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த பீஸ். ஓகே. இது ஒரு பறவை இதுதான் இதெல்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் திலகம் டைப்பு, ஆனால் சூப்பராக இருக்கும். லைட் வெயிட் நல்லா இருக்கும் இதெல்லாம். ஓகே. இதெல்லாம் என்ன பட்ஜெட்? இதெல்லாம் வந்து பெண்டன்ட் ஆக்சுவலாக இதோட சேர்த்து வச்சுருக்காங்க. பட் இது எல்லாமே கூட முகப்பில் செய்கிறவங்கலாம் இருக்காங்க. இந்த ஒரு பீஸை வந்து அப்படியே முகப்பில் செய்கிறவங்க இருக்காங்க. இந்த பேட்டர்ன் நம்ம செய்ய முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஸோ என்ன டிசைன் வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இந்த முகப்பாவோ இல்லை செயினில் போடுற பெண்டன்ட்டாவோ எப்படி வேணாலும் பண்ணலாம். இது நம்ம பிரேஸ்லெட்டு நிறைய செயினில் நெக்லஸ்லாம் பார்த்தோம். அதுவே அடுக்கு. எனக்கும் இந்த முகப்புலாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அழகாக வந்து ஒரு டைமண்ட் முகப்பு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸும் கொடுத்தாங்க மேடம். அண்ட் இதெல்லாமே வந்து கிட்ஸ் பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு எல்லாமே. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 30,000 40,000 வரக்கூடியது கிட்ஸ் பெண்டன்ட் கலெக்ஷன். அதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. சின்ன சைஸில் இருக்குது, கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா லைட் வெயிட் தான், கொஞ்சம் ப்ராடான சைஸில் இருக்கும். 18,000 20,000 அந்த மாதிரி. இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ தான். 18,000 20,000 வரக்கூடியது தான் சின்ன சின்ன பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ். அண்ட் எல்லாத்தையோட ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்திங்கன்னா இந்த பிரேஸ்லெட்டும் பேங்கிள் கலெக்ஷன் வேறு லெவல். ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பேங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேர் அமௌண்ட் சொல்கிறேன், அப்ராக்ஸ் அமௌண்ட்டு. பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 to 5 lakhs அந்த மாதிரி வரும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த டிசைன்ஸ் தான். அதிலே வந்து உங்களுக்கு கொஞ்சம் இந்த சால்ட்டர் இருக்கிற மாதிரி, அதாவது சால்ட்டர் டைமண்ட்ஸ் மாதிரி அந்த லுக்கில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸும் இருக்குது, சின்ன ஸ்டோன்ஸும் இருக்குது. நவரத்னம் பேங்கிள்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும். அபவ் உங்களுக்கு வரும் 5 மேலேயே வந்துடும் அந்த பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. பட் சூப்பராக இருக்குது. எல்லாமே பேர் வெயிட்டு தான். உங்களுக்கு இதோட இன்னும் கொஞ்சம் கம்மி வெயிட்டில் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு கஸ்டமைஸ்ட் ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுப்பாங்க. மெயினாக அவங்க அதுதான் எக்ஸ்பெக்டேஷன் சொன்னாங்க. ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே அழகாக இருந்தது. எல்லா கலெக்ஷன்ஸும் ரொம்ப அழகாக அந்த செலக்டிவாக வச்சுருக்காங்க, யூனிக்காக வச்சுருக்காங்க. எங்களோட ஸ்டைல்ஸு அப்படியே பார்த்த உடனே ஏதாவது டிசைன்ஸ் டக்குன்னு பிக் பண்ணுன்ற மாதிரி ரொம்பவே அழகாக இருந்தது. ஒரு டிசைனுமே இன்னும் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து ரொம்ப க்யூட்டான ஜிமிக்கி கலெக்ஷன். அதாவது தனியாக தோடு ஜிமிக்கி இருக்கிற மாதிரி இருக்கும், தனியாக வெறும் ஜிமிக்கி இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஒரு 50,000லேருந்தே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸஸ்லேருந்து பெரிய சைஸஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் வந்து ஒரு குட்டியான ஒரு ஜிமிக்கி. எல்லாமே உங்களுக்கு கிட்ட ஒரு பேர்ல் ட்ராப்ஸோட இருக்குது. பேர்ல் ட்ராப்ஸ் எல்லாமே இருக்குது. நல்ல பெரிய சைஸஸில் வரக்கூடிய ஜிமிக்கியும் இருக்குது. இது நேரில் பார்க்கறது ரொம்ப அழகாக இருந்தது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற மாதிரி எந்த டிசைன் ஜிமிக்கியில் நார்மலாக எது பார்வையாக தெரியுதோ வெளிப்பக்கமாக பார்க்கும்போது அந்த வரைக்கும் டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு பின்னாடி கொஞ்சம் ஹாலோவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து நிறைய அமௌண்ட் சேவ் ஆகும். அதே நேரத்தில் நம்மளுக்கு தேவையான அது என்ன பார்வையோ அந்த பார்வையும் கிடச்சிரும். இப்போ வரக்கூடிய ஜுவல்லரிஸ் எல்லாமே இன்ஃபேக்ட் அது மாதிரி தான் பண்ணுறாங்க. அதாவது நார்மலாக வரக்கூடிய ஒரு ஸ்டோன் ஜுவல்லரியாக இருக்கட்டும், இது மாதிரி டைமண்ட் ஜுவல்லரிஸ் எல்லாமே கூட ஏன்னா எந்த அளவுக்கு நம்மளால் அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண முடியுமோ அமௌண்ட் சேவ் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். அதே நேரத்தில் அது பார்வையாகவும் லுக்காகவும் தெரியணும். இதில் ஸ்டட் கலெக்ஷன்ஸ், அந்த லைட் வெயிட்டில் வரக்கூடிய அந்த பேர்ட் கலெக்ஷன்ஸ்லாம் எக்ஸ்ட்ராடினரி. பேங்கிளுக்கு அப்புறம் பிரேஸ்லெட் ஒரு டிசைனும் அவ்வளோ சூப்பர் டிசைன். சான்ஸே இல்லை உண்மையாகவே. கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். அதுலேயும் யூனிக்கான கலெக்ஷன்ஸ். இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ரிங்ஸும் இருக்குது, ஸ்டட்ஸும் இருக்குது. எந்த மாதிரியான உங்களுக்கு இப்போ ஒரு செட் வைஸ் வேணும்னாலும் பட்ஜெட்குள்ளே ஒரு ஸ்டட்டு, ஒரு செயின், ஒரு ரிங்கு, ஒரு பிரேஸ்லெட் வேணும்னாலும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அங்கே அவைலபிள் இருக்குது. இது செம்ம ஃபென்டாஸ்டிக்கான இந்த டிசைன். இதே டிசைன்ஸில் நிறைய ரிங்ஸும் இருக்குது. சூப்பராக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. நல்லா லைட் போயிட்டு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இதில் 2-3 டிசைன் நான் வந்து வியர் பண்ணி பார்த்தேன். நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இது கொஞ்சம் செயின் டைப்பில் வருது. அட்ஜஸ்டபிள் தான் இந்த பேட்டர்னு. இந்த பர்டிகுலர் டிசைன் நான் வந்து நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் போட்டிருப்பேன். ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு மேட்சிங்காக வரக்கூடிய ஒரு பிரேஸ்லெட்டு. நேரில் ரொம்ப அழகாக இருந்தது நேரில் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த பிரேஸ்லெட் வந்து என்னோடய ரிங்குக்கு அழகாக மேட்ச் ஆச்சு. சூப்பராக இருக்குது. இது வந்து கொஞ்சம் க்ளோஸ்டு செட்டிங்லேயே வரும். அண்ட் அதே மாதிரி ஜென்ஸ்க்கும் சரி லேடிஸ்க்கும் சரி நிறைய ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து லைட் வெயிட்லேருந்து ஹெவி வெயிட் வரைக்கும் இருக்குது. ஈவன் 2-in-1 கலெக்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது. அதுலேருந்து அடுக்குத்தோடு வெரைட்டியில் வரக்கூடிய ஒரு டிசைனை வந்து மேட்சிங்காக அப்படியே ரிங்கில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது. அவ்வளோ நல்ல அழகான கிளாரிட்டி.
இதில் ஒரு ப்ளூ ஸ்டோன் ரிங் ஒன்று பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நார்மலாக எனக்கு ப்ளூ ஸ்டோன் ரொம்ப பிடிக்கும். அதுவே இந்த ப்ளூ அண்ட் வயலட் கொஞ்சம் மிங்கிள்டாக வர மாதிரி செம்ம அழகாக இருந்துச்சு நேரில். அண்ட் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வீடியோ இந்த மாதிரி ஒரு டைமண்ட் கலெக்ஷன் கம்ப்ளீட் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வீடியோ பண்ணணுன்றது ரொம்ப நாள் ஆசை. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து டைமண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ அந்த வகையில் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட அவங்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்கள். பாய்.